இப்போ ஒரு சாட்சி ஒன்று நம்ம கேட்க போகிறோம். நான் அடிக்கடி பைபிள் கிளாஸ்லையும் சரி, நம்முடைய சபையிலும் சரி, ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவேன். அப்படி செய்தவர்கள் குறைவானவர்கள். ஒரு சில செஞ்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் சொன்னதை செய்யலை. செய்யறீங்க, நான் சொன்னதை செய்யலை. நான் அடிக்கடி வலியுறுத்துவேன் வாலிப பிள்ளைகள்கிட்ட, பைபிள் ஸ்டடியில், பைபிள் காலேஜில் பாடம் நடத்தும் போதெல்லாம் அடிக்கடி வலியுறுத்துவது ஒரு காரியம். தயவு செய்து நீங்கள் இருக்கிற பகுதியில் அல்லது உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதியில் ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிங்க. எத்தனை பேர் இது கேட்டிருக்கீங்க? பிரசங்கத்தில், பைபிள் ஸ்டடியில், வாலிபர் வகுப்பில், பைபிள் காலேஜில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கேட்கல. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அது அடிக்கடி? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். சந்தோஷம். எத்தனை பேர் செஞ்சிட்ருக்கீங்க? நான் வாரத்தில் ஒரு இடத்திலாவது சிறு பிள்ளைகள் மத்தியில் அவங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குறேன், கதை சொல்லிக் கொடுக்குறேன், வசனத்தை சொல்லிக் கொடுக்குறேன். நான் சிறு பிள்ளைகளோடு வாரத்தில் ஒரு இடத்திலாவது நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்காக பயன்படுகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? சின்ன பிள்ளைங்க தான் பாஸ்டர். அதுங்கெல்லாம் வச்சு என்ன சொல்லிக் கொடுத்து என்ன வேஸ்ட். இப்போ ஒரு சிறு பிள்ளை கடந்த வாரத்தில் வியாழக்கிழமை அன்றைக்கு நினைக்கிறேன், புதன்கிழமை, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோனை எடுத்ததுமே, பிரைஸ் தி லார்ட் மாமா, நான் உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஆள். ஏன் மூலமா? எனக்கு கேட்காத குரல். ஆமாம், நீங்கள் சண்டே கிளாஸ் நடத்துனீங்களே, அந்த சண்டே கிளாஸில் கலந்து நான் ரட்சிக்கப்பட்ட ஆள். இந்த மாதிரி சண்டே, நான் என்னுடைய சொந்த ஊரிலே நான் விசுவாசியாக இருந்தபோது, அப்போல்லாம் நான் ஊழியத்துக்கு வரல, நான் விசுவாசியாக இருந்தபோது, இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னாக்கா நான் படித்து முடித்தேன் 1990 என்னுடைய கல்லூரி படிப்பு முடிகிறது. படித்து முடித்த உடனே ஊரில் பார்க்கும்பொழுது பிள்ளைங்கெல்லாம் சரியாக படிக்க மாட்டாங்க, படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க. நிறைய பெற்றோர்கள் அதை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க. சரி, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு டியூஷனாவது ஆரம்பிப்பேன்னு சொல்லி டியூஷன் ஆரம்பித்து 1ஆம் வகுப்பிலேருந்து 5ஆம் வகுப்பு வரை ஒரு 2 பேர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சி, இந்த பிள்ளைங்களாம் நீங்கள் நடத்தணும். ஒரு பிள்ளைகிட்ட 5 ரூபாய் வாங்கிக்கிங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு பிள்ளைக்கு 5 ரூபாய் வாங்கிக்கிங்க. 6ஆம் கிளாஸ்லேருந்து அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் நான் நடத்தினேன். அவங்கள்ட்ட நான் ஃபீஸ் வாங்கலை, காசு கிடையாது. அந்த 2 பேரும் கொஞ்சம் வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருந்தவங்க, ஒரு பிள்ளைக்கு 5 ரூபாய் வாங்கிக்கிங்க. நான் நடத்துறதுக்கு பைசா வாங்கலை. நடத்துகிறத பார்த்துட்டு ஊரில் உள்ள தலைவர்கள்லாம் கூப்பிட்டு, தம்பி ரொம்ப நம்ம ஊருக்கு நல்ல காரியம் செய்கிறீங்களே, நம்ம ஊர் இந்த சமுதாய கூடம் சும்மா தான் இருக்குது, அதில் வச்சு நடத்துங்கன்னு சொல்லி சமுதாய கூடத்தை திறந்து கொடுத்தாங்க. அப்போ டியூஷன் நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை சந்தித்தார், தொட்டார், சபைக்கு சென்றேன், ரட்சிக்கப்பட்டேன். இப்போ டியூஷன் நடத்துவேன். அந்த டியூஷன் அப்படியே அந்த டயத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சண்டே கிளாஸ் நடத்துவேன். யாராவது டியூஷன் நடத்துகிறவங்களா இருந்தாக்க ஒரு 10 நிமிடமாவது ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து, அதுக்கு விளக்கத்தை சொல்லி கொடுத்து, ஒரு பாடல், ஒரு சின்ன சரணம் ஒன்று, சுவிசேஷ பாடல்களை கற்றுக் கொடுங்கள். சண்டே கிளாஸ் பாடல்லாம் இருக்குது, சிறுவர் வகுப்புக்குள்ள பாடல்கள் இருக்கிறது, கற்றுக் கொடுங்கள். அப்படி நான் அந்த நேரத்தில் என்னுடைய தம்பியே 10th படிச்சுட்டு இருந்தான். என்னுடைய தம்பி கூட படித்த பசங்க, முரளின்னு ஒரு தம்பி வந்து படித்தார், சந்திரசேகர்னு ஒரு தம்பி வந்து படித்தார், கலியமூர்த்தின்னு ஒரு தம்பி வந்து படித்தார், மூர்த்தின்னு ஒரு தம்பி வந்து படித்தார், இன்னும் பெயரெல்லாம் மறந்து போச்சு. நிறைய பேர், என் தம்பி செட்டு நிறைய பேர் வந்து படித்தாங்க. எல்லாம் 10th. அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே என் கூடவே சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சபைக்கும் வர ஆரம்பித்தாங்க. அதில் உள்ள நபர்கள், மூர்த்தின்ற தம்பி இப்போவும் மேலையூர் சர்ச்சில், நம்முடைய மேலையூர், நம்முடைய பெரையா ஜப வீட்டில் விசுவாசியாக இருக்கார். இந்த நான் சொல்கிற இந்த தம்பி ஃபோன் பண்ண மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க. நான் உங்கள் மூலம் சண்டே கிளாஸில் சத்தியத்தை கேட்டு நான் இப்போ இங்கே ஊழியம் செய்கிறேன், அங்கே ஊழியம் செய்கிறேன். நிறைய பேர் ஊழியக்காரங்களாக இருக்காங்க. இப்போ ஒரு சாட்சி கேட்க போகிறோம்.
அந்த தம்பியினுடைய பெயர் சாலமோன் சத்திய சுந்தரம். சொந்த பேர் சத்திய சுந்தரம். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஞானஸ்தான பெயர் சாலமோன். சாலமோன் சத்திய சுந்தரம். இந்த தம்பி என்கிட்ட டியூஷனில் படித்தவர். இன்றைக்கு சொந்த ஊரில் ஒரு திருமணம், அதற்காக வந்தவர். கடந்த வாரத்தில் எனக்கு ஃபோனில் பேசி, நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் காலைல தான் ஃபோன் பண்ணி வரும்போது ஒரு 10 நிமிடம் சாட்சி சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கேட்ட பாருங்க செய்தி, எதை செய்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி செய்கிறவன். இப்போ சொல்ல போகிற செய்தி, இந்த சாட்சி என்ன பெருமைப்படுத்தும்படி இல்லை, எனக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். நேற்று கூட மதுரையில் இருந்தபோது ஒரு 2 பேர்ட்டதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு தம்பி ஃபோன் பண்ணி, நான் உங்கள் மூலம் சண்டே கிளாஸில் கலந்து ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னது என் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதை விட வேறு எது ஒரு கத்தோலிக்க பிள்ளைக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு நான் உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதை விட உயர்ந்த ஒன்று உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. விசுவாசியே, உன்னை பார்த்து உன் மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க உனக்கே தெரியாது. நீ இதை செய்தால் அது நடக்கும். உன்னை பார்த்து சொல்லணும். அப்படி அக்கா, அண்ணன், அத்தை, மாமா, ஐயா, அம்மா, நான் உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஆள். நீங்கள் அன்றைக்கி சுவிசேஷம் சொன்னீங்களே, நீங்கள் அன்றைக்கி ஒரு வசனம் சொல்லி கொடுத்தீங்களே, எனக்கு சண்டே கிளாஸ் நடத்துனீங்களே, உங்களை பார்த்து சொல்லணும் ஒவ்வொருத்தரும். இதை விட உயர்ந்தது உலகத்தில் வேறு எதுவும் இருக்கவும் முடியாது. இப்போ நம்ம இந்த சாட்சி கேட்க போகிறோம். தம்பி ஒரு பாடல் ஒன்று பாடி என்கிட்ட கேட்டிருந்தார். பாட்டு பாடி உங்கள் மத்தியில் ஒரு 10 நிமிடம் சாட்சியினை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரே, நானும் சண்டே கிளாஸ் நடத்தி என் மூலம் ஒரு கூட்ட ஜனம் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று உருவாக வேண்டும், எழும்ப வேண்டும், நான் பயன்படணும். அங்கங்கே வீட்டுக்கூட்டம் நடத்துறீங்க, சந்தோஷம்தான். சண்டே கிளாஸ் நடத்துங்க. இருக்கிற சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வேத வசனங்களையும் கதைகளை, பைபிளில் உள்ள சம்பவங்களை கதைகளாக சொல்லிக் கொடுங்க. நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த சண்டே கிளாஸ் மூலம் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு சென்னையில் வேலை பார்த்து கொண்டு கர்த்தருக்காக பகுதி நேர ஊழியெல்லாம் செஞ்சிட்ருக்கிற தம்பி சாலமோன் சத்திய சுந்தரம் இவர் தாங்க. சின்ன வயசில் நான் பார்த்தது. நிறைய பிள்ளைங்க டியூஷன் வருவாங்க, அங்கங்கே இடையில நிறைய பிள்ளைங்க காணாமல் போயிட்டாங்க. அதில் இந்த தம்பியோட அப்பா டியூஷன் நடத்துகிற இடத்துக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம். போகிற பாதையெல்லாம் லைட்லாம் கிடையாது, இருட்டு தான். ஆனால் இந்த தம்பியோட அப்பா வந்து உட்கார்ந்துருந்து டியூஷன் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்துருந்து அழைச்சிட்டு போவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தம்பி ஒரு பாடலை பாடி நம் மத்தியில் கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். துக்கமாக இருக்கிறாங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பித்தானா பொறந்திருக்கேன், எச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன், எச நம்பித்தானா பொறந்திருக்கேன்,
ஏச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன். ஏசு சொன்ன சொல்லு காதூரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. ஏசு சொன்ன சொல்லு காதூரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. ஏச நம்பித்தானா பிறந்திருக்கேன். ஏச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன். கண்ணில் தூசிப்பட்டால் என் இயேசு துயரம் துடைத்திடுவார். பந்தம் மறந்து விட்டால் என் இயேசு பயத்தை விலக்கிடுவார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே மறைந்து உள்ளேன் என்றார். போக்கையும் மரத்தையும் பத்திரமாக இது முதற்கொன்று என்றுமே காத்திடுவேன். உன் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக இது முதற்கொன்று என்றுமே காத்திடுவேன். ஏசு சொன்ன சொல்லு காதூரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. ஏசு சொன்ன சொல்லு காதூரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. ஏச நம்பித்தானா பொருந்திருக்கேன். ஏச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன். யாரை நம்பி பிறந்திருக்கிறோம்? யாரை நம்பி பிறந்திருக்கிறோம்? ஏச நம்பித்தான் பிறந்திருக்கேன். ஏச நம்பித்தான் வளர்ந்துருக்கிறேன். சாட்சி சொல்ல போனால் பயங்கரமான ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான். எனக்கு ஏசாமின்னா யாருன்னு தெரியாது. அருமை பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய ஆவிக்குரிய நம்முடைய ஐயா மூலியமாக கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த சண்டே கிளாஸ் மூலமாக கர்த்தர் வாய்ப்பினை தந்தார். இதில் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னது போல் நிறைய பேர் வந்தாங்க, என் கூட வந்தாங்க. இன்றைக்கி அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நான் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தருடைய நாமத்தை அநேக இடத்துல சொல்லும்படியாக பாடல் வழியாக சொல்லும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் ஐயா மூலியமாக. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமே. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி எங்கேயோ போயிட்டு கிராமமாய் போயிட்டு கர்த்தருடைய பாடல்களை பாட கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு முக்கியமாய் இருந்த அருமையான ஐயா மாமா ஐயாவுக்கு ஐயா வந்து சொல்ல முடியும், ஆவிக்குரிய ஒரு தகப்பன். ஆமேன். ஐயா இல்லைன்னா நாங்களாம் என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இந்த இங்கே வந்து மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்ல முடியாது, பாட முடியாது. ஆமேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அந்த சின்ன வயசில் சொன்னது மாதிரி அங்கே இருட்டான ஒரு சூழ்நிலை, லைட்லாம் இருக்காது, அப்போ ரொம்ப இருட்டாக இருக்கும். ஐயா சொன்னது மாதிரி அப்பா கூடயே வருவாங்க, வந்து உட்கார வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அருமையாக சண்டே கிளாஸ் எடுப்பாங்க ஐயா. பாடல் வழியாக சொன்னது மாதிரி பாடல் வழிகளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாட்டு பாடி வசனங்கள், மனப்பாட வசனங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி. ஆனால் நிறைய பிள்ளைங்கள் வந்தாங்க. ஆனால் தேவன் என்னை மாத்திரம் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். ஆமேன். தெரிந்து கொண்டு இன்றைக்கு புதிய பாடல்களை கிட்டத்தட்ட ஒரு 150 பாடல்களை எழுதும்படியாக, பெருமைக்காக இல்லை, என்ன ஐயா சொன்னது போல் பெருமை நமக்கு இல்லை. ஆமேன். பெருமையானுக்கோ கர்த்தர் என்ன பண்ணுறாரா, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையானுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இன்னும் அநேக பாடல்கிறது ஒரு நாட்களிலே வந்து சாட்சியோடு கூட தேவ செய்தியோடு கூட உங்கள் மத்தியில் இன்னும் அநேக சாட்சியெல்லாம் இருக்குது. ஏன்னா டைம் இல்லாதனால நான் முடித்து கொள்கிறேன். ஏன்னா மேலையூர்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மேரேஜுக்காக வந்தோம். ஐயா சொன்னது போல் சரி பார்க்கணும், ரொம்ப நாளாச்சு
அந்த சண்டே கிளாஸ் நடத்தி எத்தனை வருஷம் ஐயா இருக்கும்? பார்த்தீங்களா? அப்போது இப்போ எனக்கு 35 6 ஆக போகுது இது. ஆமென். கர்த்தர் ஐயா மூலியமாக இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் வாய்ப்பினை தந்தார். பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து மதுரை வீரன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, துண்ணெல்லாம் வச்சுடுவாங்க, பட்டெல்லாம் போட்டு விடுவாங்க. அந்த தீபாவளி டயத்தில், பொங்கல் டயத்தில் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அழகாக வெளியில் போய்ட்டு படிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அம்மாவுக்கு ரொம்ப முடியாத போச்சு, மறிக்க போகிற தருவாய். டாக்டர், சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்டது, மறிக்க போகிற சூழ்நிலை. அப்போ நான் ஏசப்பட்ட போய் தனிமையில் போயிட்டு ஜோம் பண்ணுவேன், வயல்வெளியில் போயிட்டு ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணுறப்போ பாம்பெல்லாம் போகும், பக்கத்துலேயே பாம்பு, நல்ல பாம்பெல்லாம் போகும். அந்த மாதிரியான சூழ்நிலாம் இருந்தபொழுது கர்த்தர் தாயாரை தெரிந்து கொண்டார். அவர் ரட்சிப்பட்டு இன்றைக்கும் ஜீவனோடு கூட உயிரோடு கூட இருக்கிறார்கள். இன்னொரு கூட சபைக்கு இன்றைக்கு கூட என்ன பண்ணாங்க, வந்தாங்க. மரித்து போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி மண்ணோடு மண்ணாக போயிருப்பாங்க, நானும் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். ஏன்னா அதுக்கு உதாரணமாக காரணமாக இருந்த அருமையான எங்கள் மாமா அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் அவர்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்கிறேன். எங்களை அழைப்பித்த அருமையான சபை ஐயாவுக்காகவும் பாசமாவுக்காகவும் இருக்கிற உங்களுக்கு விசுவாசி பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும், அதே போல் எங்களை மாதிரி மாமா மாதிரி எங்களை மாதிரி என்ன பண்ணுங்கள், சண்டே கிளாஸ் எடுங்க. ஏன்னா நம்ம வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம வாழணும், சரிங்களா? அப்போ அதே மாதிரி ஐயா சொன்னது போல் சண்டே கிளாஸ் ஒருவருக்கும் என்ன பண்ணணும், ஒரு ஆளாக சொன்னால் போதும். இப்போ நான்லாம் பாருங்களேன், எங்கோ இந்து குடும்பத்தில் பயங்கரமாக அம்மா சொல்லுவாங்க, அப்பா சாமி கண்ணை பிடிக்கிட்டு போய்டும்பா, கண்ணை பிடிக்கிட்டு போய்டுமா. கண்ணை கொடுத்தது அவர் இல்லை, உண்மை தானே? எல்லாமே அவர் தான். ஜீவன் தந்தது, நமக்கு பாடல் தந்தது, நம்ம வாழ வைத்தது எல்லாமே அவர் தான். இன்னும் அநேக பாடல் இருக்குது, அவர்கள் நாட்களில் வந்து இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு, உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அதே மாதிரி ஐயா அச்சுமா கண்டிப்பாக அடுத்த வாட்டி கூடுவாங்க. அப்போ வந்து நான் அநேக சாட்சி, எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன், எதிர் மூலியமாக ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் ஐயா மூலியமாக தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் நிறைய சில தடைகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி போயிட்டு மறிக்கிற தருவாயெல்லாம் வந்துச்சு, நிறைய தருவாயெல்லாம் வந்துச்சு. ஆனால் அவருக்கு தெரியும், ஏன்னா தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டார். ஃபோன் பண்ணுறப்ப அதான் சொன்னாங்க, உன் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே ஏசப்பா தெரிந்து கொண்டார் தம்பி, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதே மாதிரி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அது ஊர்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் சாட்சி மட்டுமே 10 நிமிடம் சொல்லும்படி சொல்லியிருந்தேன். தம்பி ஃபோன் பண்ணி சொல்லும்போது என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் டீமாக வந்து அங்கே வந்து ஊழியம் செய்யும்படி வரும் நாட்களில் நாங்கள் கடந்து வருவோம், அப்படி மனசில் ஒரு பாரம் இருக்குது. அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் கொண்டு வருவராக. அடுத்து வரும் நாட்கள்லாம் வரும்போது சாட்சி செய்தி கூட நம்ம கேட்கலாம். அல்லேலூயா. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், இந்த சண்டே கிளாஸ் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், சண்டே கிளாஸ் நடத்துங்கன்னு சொல்லி. ஆனால் இப்படி ஒரு சண்டே கிளாஸ் நான் நடத்தினது நம்முடைய மயிலாடுதுறை பாஸ்டர் அவர்களுக்கே தெரியாது. நான் சண்டே கிளாஸ் நடத்தினது மயிலாடுதுறை பாஸ்டர் அவர்களுக்கே தெரியாது. நீங்கள் வேணால் யார் வேணும் ஃபோன் பண்ணிக்கலுங்க. டியூஷன் நடத்தினேன், அநேகமாக தம்பி படித்தது, நான் டியூஷன் ஆரம்பித்து 90லேயே ஆரம்பிச்சிட்டேன். இந்த தம்பி எப்போ வந்திருக்கணும் அப்படின்னா 36 வயசுனாக்க 93 அந்த டயத்தில் வந்திருக்கணும். டியூஷனை விட இந்த எப்போ இந்த பிள்ளைங்களுக்கு பாடத்தை முடித்ததுமே அப்படியே உட்கார வச்சு பிள்ளைங்களுக்கு பாடல், வசனம், பைபிளில் உள்ள சம்பவங்களை கதை வடிவத்தில் சொல்கிறது. எனக்கு அப்போவே தெரியும், நான் அப்போவே ஜெபத்தோடு தான் செய்வேன், ஆண்டவரே இப்படி செய்யும்படி எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததில்லை, நீங்கள் தான் பாரப்படுத்துறீங்க. நான் வீட்டில் ஜெபிக்க முடியாது, என்னுடைய தகப்பனார், நான் சபைக்கு போகிறது என்னுடைய தகப்பனாருக்கு பிடிக்காது, என் வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வயல்காட்டு பகுதியில் தான் ஜெபிக்க போகிறது. இங்கே கூடவே அந்த தம்பி கூட எங்கள் ஊர்லேருந்து ஒரு சகோதரர் வந்திருக்காங்க, பன்னீர்செல்வன்னு பேர், அவங்க பேர். அவங்களெலாம் தெரியும். எங்கள் வீட்டு அப்படியே ரோட்டுக்கு பக்கத்தில் தான் வீடு, வீடு. அங்கேருந்து ஆலவெளி புனிதாவோட ஊர் சொல்லுவோம்ல, அங்கே போகிற வழியெல்லாம்
நான் படித்து கொண்டிருந்த அந்த காலங்களிலே, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் கரும்பு காடு, கரும்பு தோகையெல்லாம் அது இன்னும் ஒரு வாயில் மாதிரி இருக்கும். இந்த பக்கத்து வயலில் உள்ள கரும்பு இங்கே வந்திருக்கும், இந்த பக்கத்து கரும்பு இந்த பக்கம் வந்திருக்கும். நடுவில் அப்படி புகுந்து தான் போகணும். மண் ரோடு, தார் ரோடில் இப்போது அந்த மேடு பள்ளம் உள்ள அந்த ரோட்டில் இருட்டோடு எழுந்து சென்று காலை நேரங்களில் அதிகாலையெல்லாம் என்னுடைய ஜெபம் அப்படித்தான். மாலை நேரத்தில் பிரதர் பன்னீர்செல்வம் வந்திருக்காங்க அப்புறம் இந்த தம்பி சலமோன், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தாஸ் பிரதர் அவங்க வீடு இருக்கும். அவர் நானும் சேர்ந்தா சபைக்கு வருவோம், அங்கே போய் ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் அனுமதி கிடையாது ஜெபிக்கிறதுக்கு. உங்களுக்கு யாராவது வீட்டில் ஜெபிக்கக்கூடாதுன்னு உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா? சுதந்திரமாக தான் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறதுக்கு காலையிலும் சரி மாலையிலும் சரி எப்போவுமே சரி வீட்டுக்குள்ளே ஜெபிப்பதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. அவர் தாஸ் பிரதர் வீட்டில் போய் ஜெபிப்போம். நானும் அவரும் தான் உட்காந்து கை தட்டி பாட்டு பாடி ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா சத்தம் கேட்க அனதந்து பார்த்தா 10 பேர் வந்தாங்க, 20 பேர் வந்தாங்க, 30 40 பேர் உட்காந்துருவாங்க. உட்காரத்துக்கு இடமே இருக்காது. அவ்வளோ பேர் வெளியிலலாம் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் ஜெபித்தோம். அந்த நாட்களில் அவ்வளவு வியாதி உள்ளவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் ஜெபிக்க வந்துடுவாங்க. நான் இதை குறித்து நம்முடைய மயிலாடுதுறை பாஸ்டர் அவரிடத்தில் ஒரு நாள் நான் சொன்னதே கிடையாது. கர்த்தர் செய்த காரியம் அது. நாங்கள் போய் யாரையும் கூப்பிடல, உட்காந்து ஜெபிப்போம். அவ்வளோ மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் எல்லாரும் அடுத்து சத்தியத்தை அறிந்து கொண்டு சபைக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு மேலையூர் சபையில் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். வரும் நாட்களில் இந்த தம்பியுடைய இன்னும் அனுபவ சாட்சிகள், கர்த்தருடைய வார்த்தைகள், அவங்க குழுவினராக வந்து இந்த பகுதியில் வந்து ஆத்தும ஆதாயம் செய்ய போகிறாங்க. நம்மளாம் கூட சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? இணைந்து செயல்படுவோமா? அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். தாவீது எதை செய்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி செய்கிறவன். அதனாலே கர்த்தர் கிருபை என்ற வார்த்தையோடு கூட அந்த தாவீதை இணைத்து வைத்தார் வேத வசனத்திலே. அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற எந்த காரியத்தையும் மனிதர்கள் புகழும்படி, மனிதர்கள் உங்களுக்கு ஒரு பெயரை புகழை கொடுக்கும்படி, உங்களை பற்றி புகழ்ந்து பேசும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாமல், மனிதரை பிரியப்படுத்தும்படி செய்யாமல், எதை செய்தாலும் கர்த்தரை பிரியப்படுத்தும்படி, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி செய்யும்போது தாவீதை கிருபை என்ற வார்த்தையோடு கூட இணைத்து சொன்ன தேவன் உங்களையும் அப்படி இணைத்து சொல்வார். கர்த்தாவே, யாருக்கு எதை செய்தாலும் அதில் எனக்கு என்ன கிடைக்கும், அதில் எனக்கு என்ன லாபம், அப்படி ஒரு நாளும் செய்து விடாதபடி கவனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. மற்றவருடைய படிப்பை, அவருடைய பதவியை வைத்து, அவருடைய வசதி சுகபோகங்களை வைத்து, அவர்களுக்கு மாத்திரம் நல்ல படிப்பு, நல்ல பதவி, நல்ல வசதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் அதை இதை செய்து நல்ல பெயர்களை வாங்க வேண்டும் என்று ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் செய்துவிடக்கூடாது. கர்த்தாவே, எதை செய்தாலும் எல்லோருக்கும் ஒன்று போல செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். மனிதரை பிரியப்படுத்தி அல்ல, தனக்கு பெயர் புகழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, என் தேவாதி தேவனுடைய நாம மகிமைக்காகவே நான் எதையும் செய்வேன் என்ற அனுபவத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்மை வைத்துக்கொள்வதில் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, நான் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோம். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். தாழ்வில் நினைத்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். நம் தாழ்வில் நம்மை நினைத்தவர் அவர். அவர் செய்த நன்மைகள் நினைத்து அவரை துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகள் நினைத்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்வில் இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர். நான் தாழ்வில் இருந்தபோது என்னை நினைத்தவர் நீர், என்னை நினைவு கூர்ந்தவர் நீர். மனிதர்களெல்லாம் ஒதுங்கி சென்றபோது, பதுங்கி சென்றபோது என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்த தெய்வம் நீர். ஆண்டவரே, நான் உமக்கென்று உண்மையுத்தமாய் ஜீவித்து தாவீதைப் போல உம்மை மகிமைப்படுத்திட ஆண்டவரே நான் கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்போமா? எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நான் கவனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா விதத்திலும் நான் உம்மையே மகிமைப்படுத்திட, உம்மையே உயர்த்திட, உம்மை சார்ந்து வாழ்ந்திட கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி. ஆமென், 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 ஆமென். நன்றி தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆமென். கேட்கிற வார்த்தையை அப்படியே விட்டுவிடாமல் அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்திட பரிசுத்த தேவனே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமும் இந்த சாட்சியின் மூலமும் என்னோடு கூட கர்த்தர் பேசினார். நான் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை கொடுக்கும்படியே செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை வர வேண்டும் என்பதற்காகவே செய்வேன். எந்த மனிதரையும் பிரியப்படுத்தி, எந்த மனிதரிடத்திலும் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக அல்லாமல் என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியே, உயர்த்தும்படியே செய்வேன், நடந்து கொள்வேன். பெருமைக்காக நான் எதையுமே செய்ய மாட்டேன். இந்த நாளில் பல முறை, பல ஆண்டுகளாக கேட்ட எத்தனையோ காரியங்கள், விசேஷமாக வலியுறுத்தி சொல்லுகிற காரியம், சிறுவர் வகுப்பை நடத்துங்க.
ஊரில் இருக்கிற தெருவில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஒன்று சேர்த்து கூட்டி சேர்த்து அவர்களுக்கு வேத வசனங்களை, வேதத்தில் உள்ள சம்பவங்களை கதை வடிவத்தில் சொல்லிக் கொடுங்கள், பாடல்களை கற்றுக் கொடுங்கள் என்று பலமுறை கேட்டிருக்கிறோம். அர்ப்பணித்து புறப்பட்டு சென்றிருக்கிறோம். இந்த நாளில் சண்டே கிளாஸ் மூலம்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற சாட்சியை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நான் வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு இடத்திலாவது நான் சண்டே கிளாஸ் நடத்துவேன், இதை அப்படி என்று ஒரு தீர்மானம் எடுப்போமா? அர்ப்பணிப்போமா? எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்களை தவிர 5 நாட்கள் 5 இடங்களிலே சண்டே கிளாஸ் சிறுவர் வகுப்பை நடத்தினவன். 5 இடங்களிலே சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்தவன். அநேகர் தேவ அன்பை சிறு வயதிலே அறிந்திருக்கிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஏன் செய்யாமல் அமைதியாய் இருக்கிறோம்? அன்பானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? வாயை திறந்து அறிக்கையிடுவோமா? யாராவது ஒருவர் மைக்கில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி சுருக்கமாய் ஒருவர் ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, மைக் கொடுப்பாங்க. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா தகப்பனை ஏனதானு கேட்டு ஆண்டவர் விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வருகை நாளிலும் ஆண்டவரே அப்பா தகப்பனை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தகப்பனை நீர் விரும்புகின்ற பிள்ளையாய் நாங்கள் வாழுகின்ற அனுபவத்தை எங்களுக்கும் எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படி உம்முடைய நாமத்தில் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, நீரே கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படி உம்முடைய நாமத்தில் செபிக்கிற ராஜா. தேவாதி தேவனின் ஆசீர்வதின் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுது ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் வெறும் வார்த்தையோடு கூட அப்படியே நின்று விடாமல் அதை செயலிலே காண்பித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து தன்னுடைய சாட்சியினை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகன் சாலமோன் சத்திய சுந்தரத்தை ஆசீர்வதியும், மகனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், மகனுடைய வேலையிலும் செய்கிற பகுதி நேர ஊழியத்திலும் தேவாதி தேவனுடைய அளவில்லாத கிருபை மகனோடு கூட இருந்து மகிமையாய் கர்த்தர் நடத்தும்படி, குழுவினரோடும் கர்த்தர் கூட இருந்து மகிமையாய் நடத்தும்படி உம்முடைய மாறாத நாமத்தில் ஊழியக்காரன் அடிமை ஆசீர்வதி ஜெபிக்கிற தேவனுடைய அளவில்லாத கிருபை சபை மக்கள் ஒருவரும் கூட எப்போதும் இருப்பதாக. சகல துதிகான மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாரை நம்பி பிறந்திருக்கிறோம்? யாரை நம்பி பிறந்திருக்கிறோம்? இயேசு நம்பித்தான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் வளர்ந்துருக்கிறேன். சாட்சி சொல்ல போனால் பயங்கரமான ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான். எனக்கு ஏசாமின்னா யாருன்னு தெரியாது. அருமை பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய ஆவிக்குரிய நம்முடைய ஐயா மூலியமாக கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த சண்டே கிளாஸ் மூலமாக கர்த்தர் வாய்ப்பினை தந்தார். இதில் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னது போல் நிறைய பேர் வந்தாங்க, என் கூட வந்தாங்க. இன்றைக்கி அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நான் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தருடைய நாமத்தை அநேக இடத்துல சொல்லும்படியாக, பாடல் வழியாக சொல்லும்படியாக
கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் ஐயா மூலியமாக. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டலாமே. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி எங்கேயோ போயிட்டு கிராமமாய் போயிட்டு கர்த்தருடைய பாடல்களை பாட கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு முக்கியமாய் இருந்த அருமையான ஐயா மாமா ஐயாவுக்கு ஐயா வந்து சொல்ல முடியும், ஆவிக்குரிய ஒரு தகப்பன். ஆமேன். ஐயா இல்லைன்னா நாங்களாம் என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இந்த பகுதி இங்கே வந்து மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்ல முடியாது, பாட முடியாது. ஆமேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அந்த சின்ன வயசில் சொன்னது மாதிரி அங்கே இருட்டான ஒரு சூழ்நிலை, லைட்லாம் இருக்காது, அப்போ ரொம்ப இருட்டாக இருக்கும். ஐயா சொன்னது மாதிரி அப்பா கூடயே வருவாங்க, வந்து உட்கார வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப அருமையாக சண்டே கிளாஸ் எடுப்பாங்க ஐயா. பாடல் வழியாக சொன்னது மாதிரி பாடல் வழிகளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாட்டு பாடி வசனங்கள், மனப்பாட வசனங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி. ஆனால் நிறைய பிள்ளைங்கள் வந்தாங்க. ஆனால் தேவன் என்னை மாத்திரம் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். ஆமேன். தெரிந்து கொண்டு இன்றைக்கு புதிய பாடல்களை கிட்டத்தட்ட ஒரு 150 பாடல்களை எழுதும்படியாக, பெருமைக்காக இல்லை, என்ன ஐயா சொன்னது போல் பெருமை நமக்கு இல்லை. ஆமேன். பெருமையானுக்கோ கர்த்தர் என்ன போடுறாரா, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையானுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நான் அநேக பாடல் இருக்கிறது ஒரு நாட்களிலே வந்து சாட்சியோடு கூட தேவ செய்தியோடு கூட உங்கள் மத்தியில் இன்னும் அநேக சாட்சியெல்லாம் இருக்குது. ஏன்னா டைம் இல்லாதனால நான் முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா மயிலாடுதுறை மேலையூர்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மேரேஜுக்காக வந்தோம். ஐயா சொன்னது போல் சரி பார்க்கணும், ரொம்ப நாளாச்சு. அந்த சண்டே கிளாஸ் நடத்தி எத்தனை வருஷம் ஐயா இருக்கும்? பார்த்தீங்களா? அப்போது இப்போ எனக்கு 35 ஆக போகுது. ஆமேன். கர்த்தர் ஐயா மூலியமாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் வாய்ப்பினை தந்தார். பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து மதுரை வீரன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, துண்ணெல்லாம் வச்சுடுவாங்க, பட்டெல்லாம் போட்டு விடுவாங்க. அந்த தீபாவளி டயத்தில், பொங்கல் டயத்தில் நான் என்ன பண்ணுவேன் தருமா, அழகாக வெளியில் போய்ட்டு படிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் கொஞ்ச நாளாச்சு, அம்மாவுக்கு ரொம்ப முடியாத போச்சு, மறிக்க போகிற தருவாய். டாக்டர், சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்டது, மறிக்க போகிற சூழ்நிலை. அப்போ நான் ஏசப்பட்ட போய் தனிமையில் போயிட்டு ஜோம் பண்ணுவேன், வயல்வெளியில் போயிட்டு ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணுறப்போ பாம்பெல்லாம் போகும், பக்கத்துலேயே பாம்பு, நல்ல பாம்பெல்லாம் போகும். அந்த மாதிரியான சூழ்நிலாம் இருந்தபொழுது கர்த்தர் தாயாரை தெரிந்து கொண்டார். அவர் ரட்சிப்பட்டு இன்றைக்கும் ஜீவனோடு கூட உயிரோடு கூட இருக்கிறார்கள். நடு கூட சபைக்கு இன்றைக்கு கூட என்ன பண்ணாங்க, வந்தாங்க. மரித்து போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி மண்ணோடு மண்ணாக போயிருப்பாங்க. நானும் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். ஏன்னா அதுக்கு உதாரணமாக காரணமாக இருந்த அருமையான எங்கள் மாமா அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் அவர்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்கிறேன். எங்களை அழைப்பித்த அருமையான சபை ஐயாவுக்காகவும் பாசமாவுக்காகவும் இருக்கிற உங்கள் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும், அதே போல் எங்களை மாதிரி மாமா மாதிரி எங்களை மாதிரி என்ன பண்ணுங்க, சண்டே கிளாஸ் எடுங்க. ஏன்னா நம்ம வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம வாழணும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி ஐயா சொன்னது போல் சண்டே கிளாஸ் ஒருவருக்கும் என்ன பண்ணணும், ஒரு ஆளாக சொன்னால் போதும். இப்போ நான்லாம் பாருங்களேன், எங்கேயோ இந்து குடும்பத்தில் பயங்கரமாக அம்மா சொல்லுவாங்க, அப்பா சாமி கண்ணை பிடிக்கிட்டு போய்டும்பா, கண்ணை பிடிக்கிட்டு போய்டுமா. கண்ணை கொடுத்தது அவர் இல்லை, உண்மை தானே? எல்லாமே அவர் தான். ஜீவன் தந்தது, நமக்கு பாடல் தந்தது, நம்ம வாழ வைத்தது எல்லாமே அவர் தான். இன்னும் அநேக பாடல் இருக்குது, அவர்கள் நாட்களில் வந்து இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு, உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அதே மாதிரி ஐயா அச்சுமா கண்டிப்பாக அடுத்த வாட்டி கூடுவாங்க. அப்போ வந்து நான் அநேக சாட்சி, எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன், எதிர் மூலியமாக ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் ஐயா மூலியமாக அதை ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் நிறைய சில தடைகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி போயிட்டு மறிக்கிற தருவாயெல்லாம் வந்துச்சு, நிறைய தருவாயெல்லாம் வந்துச்சு. ஆனால் அவருக்கு தெரியும், ஏன்னா தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே உனக்கு தெரிந்து கொண்டார். ஃபோன் பண்ணுறப்ப அதான் சொன்னாங்க, உன் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே ஏசப்பா தெரிந்து கொண்டார் தம்பி, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதேமாதிரி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அது ஊர்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் சாட்சி மட்டுமே 10 நிமிடம் சொல்லும்படி சொல்லியிருந்தேன். தம்பி ஃபோன் பண்ணி சொல்லும்போது என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் டீமாக வந்து அங்கே வந்து ஊழியம் செய்யும்படி வரும் நாட்களில் நாங்கள் கடந்து வருவோம், அப்படி மனசில் ஒரு பாரம் இருக்குது. அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் கொண்டு வருவராக. அடுத்து வரும் நாட்கள்லாம் வரும்போது சாட்சி செய்தி கூட நம்ம கேட்கலாம். அல்லேலூயா. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், அந்த சண்டே கிளாஸ் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், சண்டே கிளாஸ் நடத்துங்கன்னு சொல்லி. ஆனால் இப்படி ஒரு சண்டே கிளாஸ் நான் நடத்தினது நம்முடைய மயிலாடுதுறை பாஸ்டர் அவர்களுக்கே தெரியாது. நான் சண்டே கிளாஸ் நடத்தினது மயிலாடுதுறை பாஸ்டர் அவர்களுக்கே தெரியாது. நீங்கள் வேணால் யார் வேணும் ஃபோன் பண்ணிக்கலுங்க.
டியூஷன் நடத்தினேன். அநேகமாக தம்பி படித்தது, நான் டியூஷன் ஆரம்பித்து 90லேயே ஆரம்பிச்சிட்டேன். இந்த தம்பி எப்போ வந்திருக்கணும் அப்படின்னா 36 வயசுனாக்க 93 அந்த டயத்தில் வந்திருக்கணும். டியூஷனை விட இந்த பாடம் எப்போ இந்த பிள்ளைங்களுக்கு பாடத்தை முடிக்கலாம் முடித்ததுமே அப்படியே உட்கார வச்சு பிள்ளைங்களுக்கு பாடல், வசனம், பைபிளில் உள்ள சம்பவங்களை கதை வடிவத்தில் சொல்கிறது. எனக்கு அப்போவே தெரியும். நான் அப்போவே ஜெபத்தோடு தான் செய்வேன். ஆண்டவரே, இப்படி செய்யும்படி எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததில்ல, நீங்கள் தான் பாரப்படுத்துறீங்க. நான் வீட்டில் ஜெபிக்க முடியாது. என்னுடைய தகப்பனார், நான் சபைக்கு போகிறது என்னுடைய தகப்பனாருக்கு பிடிக்காது. என் வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வயல்காட்டு பகுதியில் தான் ஜெபிக்க போகிறது. இங்கே கூடவே இந்த தம்பி கூட எங்கள் ஊர்லேருந்து ஒரு சகோதரர் வந்திருக்காங்க. பன்னீர்செல்வம்னு பேர், அவங்க பேர். அவங்களெலாம் தெரியும். எங்கள் வீடு அப்படி ரோட்டு பக்கத்தில் தான் வீடு, மொதல் வீடு. அங்கேருந்து ஆலவெளி புனிதவோட ஊர் சொல்லுவோம்ல, அங்கே போகிற வழியெல்லாம் நான் படித்து கொண்டிருந்த அந்த காலங்களிலே, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் கரும்பு காடு, கரும்பு தோகையெல்லாம் அது இன்னும் ஒரு வாயில் மாதிரி இருக்கும். இந்த பக்கத்து வயலில் உள்ள கரும்பு இங்கே வந்திருக்கும், இந்த பக்கத்து கரும்பு இந்த பக்கம் வந்திருக்கும். நடுவில் அப்படி புகுந்து தான் போகணும். மண் ரோடு, தார் ரோடில் இப்போது அந்த மேடு பள்ளம் உள்ள அந்த ரோட்டில் இருட்டோடு எழுந்து சென்று காலை நேரங்களில் அதிகாலையெல்லாம் என்னுடைய ஜெபம் அப்படித்தான். மாலை நேரத்தில் பிரதர் பன்னீர்செல்வம் வந்திருக்காங்க பாருங்க, இந்த தம்பி சலமோன். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தாஸ் பிரதர் அவங்க வீடு இருக்கும். அவர் நானும் சேர்ந்தான் சபைக்கு வருவோம். அங்கே போய் ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் அனுமதி கிடையாது ஜெபிக்கிறதுக்கு. உங்களுக்கு யாராவது வீட்டில் ஜெபிக்கக்கூடாதுன்னு உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா? சுதந்திரமாக தான் ஜெபிச்சிட்ருக்கீங்க. வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறதுக்கு காலையிலும் சரி மாலையிலும் சரி எப்போவுமே சரி வீட்டுக்குள்ளே ஜெபிப்பதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. அவர் தாஸ் பிரதர் வீட்டில் போய் ஜெபிப்போம். நானும் அவரும் தான் உட்காந்து கை தட்டி பாட்டு பாடி ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா சத்தம் கேட்க அனதந்து பார்த்தா 10 பேர் வந்தாங்க, 20 பேர் வந்தாங்க, 30 40 பேர் உட்காந்துருவாங்க. உட்கார்றதுக்கு இடமே இருக்காது. அவ்வளோ பேர் வெளியிலலாம் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் ஜெபித்தோம். அந்த நாட்களில் அவ்வளவு வியாதி உள்ளவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் ஜெபிக்க வந்துடுவாங்க. நான் இதை குறித்து நம்முடைய மயிலாடுதுறை பாஸ்டர் அவரிடத்துல ஒரு நாள் நான் சொன்னதே கிடையாது. கர்த்தர் செய்த காரியம் அது. நாங்கள் போய் யாரையும் கூப்பிடல, உட்காந்து ஜெபிப்போம். அவ்வளோ மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் எல்லாரும் அடுத்து சத்தியத்தை அறிந்து கொண்டு சபைக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு மேலையூர் சபையில் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர்.